விருச்சக ராசிக்கு இதுவரைக்கும் 6ல் மறைஞ்சிருந்த குரு பல தடங்கள் ஏற்படுத்தி இப்போ 7ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கு. இது மிகப்பெரிய யோகம். ஏன்னா குரு வந்து 2க்கும் 5க்கும், அதாவது தனாதிபதியும் அவர் தான், பூர்வ புண்ணியாதிபதியும் அவர் தான். அவர் வந்து 7ல் போய் அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய யோகம். 7ங்கிறது வந்து களத்திர ஸ்தானம், பொது ஜன தொடர்பு ஸ்தானம். அதாவது அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போது. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்க போது. ஏன்னா தனகாரகன், பூர்வ புண்ணியாதிபதி எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் இந்த இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு முடிவு காலமாக இந்த 7ல் அமர்ந்திருக்கிற குரு பார்வையும் உங்களே தான் விருச்சிக ராசியே பார்க்குது. அதனால் அதுவும் மிகப்பெரிய பலன். அதாவது இது வரைக்கும் லாபஸ்தானத்தையும் பார்க்குது, ராசியும் பார்க்குது, அடுத்தது 3ஆம் இடத்து தைரியஸ்தானத்தையும் பார்க்குது. இது வந்து மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய செல்வ செழிப்பையும் கொண்டு வரப்போகுது. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமண தடை நீங்கும், குழந்தை பேர்